அனைவருக்கும் வணக்கம். முருகன் அருளால் நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் முருகன் அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வரலட்சுமி விரதம் கலசம் வைத்து வழிபாடு செய்வது எப்படின்னு ரொம்ப எளிமையான முறையில் எனக்கு தெரிந்த வகையில் சொல்ல போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் எங்கள் வீட்டில் கலசம் வச்சு தாங்க அம்மனை வழிபாடு செய்கிறேன். அப்படி செய்யும்போது நான் ரொம்ப எளிமையான முறையில் தாங்க வழிபாடு செய்கிறேன். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பிள்ளையார் மனை இருந்தால் பிள்ளையார் மனை வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாதாரண மனை பலகையும் போட்டுக்கோங்க. ஆனால் கிழக்கு முகம் பார்த்தா அப்படி போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சுத்தமான தண்ணியில் மஞ்சள், பச்சை கற்பூரம் இதை போட்டு மனையை சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாக்கோலம் போட்டுக்கோங்க, ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க. முதல்ல விநாயகர் சிலை இருந்தால் விநாயகர் சிலை வச்சுக்கோங்க. இல்லைன்னா மஞ்சளில் பிடிச்சி விநாயகரை வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபடுறது வழக்கங்க. அப்புறம் குலதெய்வ சொம்பு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் குலதெய்வ படம் இருந்தாலும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் குலதெய்வ சொம்பு வச்சு வழிபாடு செய்வேங்க. அதனால் இப்போ இங்கே குலதெய்வ சொம்பு வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுக்கிறோங்க. ஏன்னா எங்கள் குலதெய்வம் பெண் குலதெய்வங்க. அதனால் நான் இப்படி பண்ணுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கலசம் வைக்க தட்டு வச்சுக்கலாங்க. தட்டில் வைக்கிற வழக்கம் இருந்தால் தட்டில் வச்சுக்கலாங்க. இல்லை அப்படின்னா வாழை இலை இருக்குது இல்லைங்களா, தலை வாழை இலையை போட்டு அதில் பச்சரிசி நிரப்பிக்கலாங்க. நான் எப்பயும் தட்டில் தாங்க வைப்பேன். அதனால் தட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுக்கலாங்க. பச்சரிசி போட்டு நல்லா பரவல பண்ணி விடுங்க. பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் வச்சுக்கலாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சதோடனே கலச சொம்பை அதில் நாம் வச்சுட்டு கலசத்துக்கு கலச நூல் கடையில் கிடைக்குங்க. அதை வாங்கி செம்பில் கலச நூலை சுற்றிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. சில பேர் பச்சரிசி போட்டு வைப்பாங்க. அப்படி உங்களுக்கு பச்சரிசி போட விருப்பமாக இருந்தால் நீங்கள் பச்சரிசி நிரப்பிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த தண்ணியில் என்னென்ன போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன், கொஞ்சம் குங்குமம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. சரிங்களா? 5 ரூபா காயினுங்க. ரூபா காயினு 5 காயின் அதில் போட்டுக்கோங்க. கோல்டு இருந்தால் கோல்டு காயின் போட்டுக்கோங்க. இல்லை மோதிரம் இருந்தாலும் மோதிரம் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது சில்வர் காயின் இருந்தாலும் சில்வர் காயின் போடுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. போட்டாலும் இருந்தால் போடுங்க, இல்லைன்னாலும் விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? இந்த பொருளெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ கலசத்துக்கு வைக்க தேங்காய் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காவை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. நனைச்சி எடுத்துட்டு நல்லா மஞ்சள் குழப்பி மஞ்சளை போட்டு தடவிடுங்க. மஞ்சள் தேங்காயில் ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த குடும்பி சொல்லுவோம் இல்லைங்களா, தேங்காய் குடும்பி, அந்த குடும்பிலையும் நல்லா அப்படி கையில் மஞ்சள் வச்சுட்டு பிடிச்சி விட்டிங்கன்னா அதுலேயும் நல்லா பிடிச்சிக்கோங்க மஞ்சள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா மஞ்சள் பூசிட்டு நல்ல அழகாக மஞ்சள் பூசிட்டு அப்படி கையில் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த அம்மனை அப்படியே அந்த அம்மனை இதில் அப்படியே நம்ம பார்க்குற உணர்வு நமக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா, மஞ்சள் பூசி முடிச்சியாச்சு. இப்போது குங்குமம் வச்சுக்கலாங்க. சில பேர் முகம் இருந்தால் அம்மா முகத்தை இந்த தேங்காயில் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. என்கிட்ட முகம் இல்லைங்க, அம்மாவோட முகம் இல்லை. அதனால் நான் வெறும் தேங்காவே வச்சுருக்கேன். இப்போது எனக்கு இங்கே மா இலை இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா, வெற்றிலை இருக்குது இல்லையா, வெற்றிலையை நான் கலசத்தை சுற்றி வச்சுக்கிட்டு அதுலேயே நான் அம்மாவை வச்சுட்டேங்க. இப்போது
மா மா இலை இல்லாதனால நான் வெத்தலைய வச்சுருக்கேங்க. உங்களுக்கு மா இலை கிடைச்சா நீங்கள் மா இலையே வச்சுக்கோங்க. இப்போது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ அம்மாவுக்கு பூ வச்சுக்கலாங்க. அலங்காரம் பண்ணிக்கலாங்க. அம்மாவ அலங்காரம் பண்ணிவிட்டு சரிங்களா? உங்ககிட்ட ஏதாவது நகை இருந்தால் அம்மாவுக்கு நகையை சாத்தி விடுங்க. அம்மாவுக்கு நகை போட்டால் எவ்வளோ நகை போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ அவ்வளோ அம்மா சந்தோஷப்படுவா. நம்மளையும் சந்தோஷமாக வச்சிட்ருப்பா. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல, விட்டுடுங்க. அதுக்காக போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. இப்போது நோன்பு இருக்கிறவங்க நோன்பு கயிறுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணணுங்க. அது பார்த்திங்கன்னா 9 இழைங்க. ஒவ்வொரு இழையாக இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது இருக்கிறது 3 இழைங்க. அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே கவுண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் 9 இழை வருங்க. இந்த 9 இழையும் சேர்த்து பிடிச்சி இதுக்கு மஞ்சள் தடவிக்கோங்க. இதில் மஞ்சள் தடவிட்டு ஏன் இது மஞ்சள் தடவி நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நோன்பு இருக்கிறவங்க இந்த நோன்பு கயிறை கையில் கட்டிக்கணுங்க. வெள்ளிக்கிழமை அன்று காலையில் பூஜை முடிஞ்ச உடனே இந்த நோன்பு கயிறை கையில் கட்டிக்கணுங்க. அதுக்காக இந்த நோன்பு கயிறில் ஒரு பூ வச்சு கட்டி நான் அம்மா முன்னாடி வச்சிட்டேங்க. இப்போ அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மாங்கல்யம் போடணுங்க. மாங்கல்யம் போட்டுக்கலாங்க அம்மாவுக்கு. மாங்கல்யம் போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லா அலங்காரம் முடிஞ்ச உடனே வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணி போல் அம்மாவை வெளியே எடுத்துகிட்டு போய் நிலவாசப்படியாண்ட வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நம்ம எப்படி வாங்க வாங்கன்னு எப்படி அவங்கள உள்ளே கூப்பிடுவோமோ அந்த மாதிரி அம்மாவை நம்ம வீட்டு விருந்தாளியாக ஏற்றுக்கிட்டு அவங்கள மனசார உள்ளே வாங்கன்னு சொல்லி ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ளே வர வைக்கணுங்க. உள்ளே வர வச்சு அவங்கள அந்த மனையில் அமர்த்தணுங்க. அமர்த்தின பிறகு சிம்பிளாக நம்ம வீட்டில் அன்றைக்கி ஒரு நெய்வேத்தியம் மாதிரி சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவங்களுக்கு அங்கே படைச்சிக்கணுங்க. அப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை தாங்க நம்ம நெய்வேத்தியமெல்லாம் பண்ணணும். சக்கரை பொங்கல், பால் பாயாசம், நமக்கு என்ன நெய்வேத்தியம் தோணுதோ அந்த நெய்வேத்தியமெல்லாம் வச்சு அம்மனை வெள்ளிக்கிழமை அன்று காலையில் வழிபாடு செய்யணுங்க. அப்படி நம்மளால் முடிஞ்சால் ஒரு 5 சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் தரலாங்க. இல்லை அப்படின்னா கோவிலில் போய் சிம்பிளாக ஒரு 3 பேருக்கோ இல்லை ஒரு 5 பேருக்கோ இல்லை ஒரு 11 பேருக்கோ நாம் அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாம்பூலம் கொடுக்கலாங்க. என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், ஒரு மாங்கல்ய சரடு, ஒரு பூங்க. பூ கொஞ்சம் வச்சு கொடுத்தா இதுவே போதுமானதுங்க. ரொம்பலாம் பெருசாலாம் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்சது சிம்பிளாக கொடுத்தோம்னாலும் போதுங்க. அம்மா நமக்கு பரிபூரணமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வியாழக்கிழமை ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை விடியற்காலை எழுந்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அம்மாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி பூஜை அறையில் நம்ம அம்மாவை நினச்சி குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கணுங்க. குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு அம்மாவோட ஸ்லோகங்களை சொல்லலாம். நமக்கு எந்த ஸ்லோகமும் வரலனாலும் பரவாயில்லைங்க. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை அம்மாவை நினச்சி நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நோன்பு கயிறை நம்ம கையில் கட்டிக்கணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புடவை ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சுருக்கேங்க. நான் எப்பயுமே வருஷம் அம்மாவுக்காக ஒரு புடவை எடுத்து வச்சிடுவேங்க. அந்த புடவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பக்கத்தில் இன்னொரு தாம்பூலம் பார்த்தீங்கன்னா வளையல், மாங்கல்ய சரடு இதெல்லாம் வச்சுருக்கேங்க. நெய்வேத்தியம் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேங்க. இது வியாழக்கிழமை பூஜை முடிஞ்சதுங்க. இப்போது வெள்ளிக்கிழமை காலையில் அம்மாவுக்கு நெய்வேத்தியமெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி நோன்பு இருக்கிறவங்க அந்த நோன்பு கயிறை கையில் கட்டிக்கோங்க. கையில் கட்டிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து அம்மாவை வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் புனர்பூஜை. இது எப்படின்னா சனிக்கிழமை காலையில் ஒரு நல்ல நேரமாக பார்த்து பூஜை பண்ணி கலசத்தை எடுத்துகிட்டு போய் சமையல் ரூமில் அரிசி பானையில் வச்சுடுங்க. அது
அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே அரிசி பானையிலே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணீரை வீடெல்லாம் தெளித்து மிச்சம் இருந்தால் அதை பூச்செடியில் ஊற்றிடுங்க. அரிசி வச்சுருக்கிறவங்க கலசத்தில் நாங்கள் அரிசி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தேங்காய் உடைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த தேங்காயை ஸ்வீட்டு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி காரமெல்லாம் அதில் சமைக்கக்கூடாதுங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி, வணக்கங்க. இதில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க.